துணி பழைய துணி தாத்தா துணி பழைய துணி தாத்தா துணி பழைய துணி தாத்தா துணி பழைய துணி. அவ்வளவுதானே? இது ரொம்ப ஈஸியா போச்சு. நல்லா சொல்லுவல. சொல்லு. தாத்தா துணி பழைய துணி தாத்தா துணி பழைய துணி. தாத்தா துணி பழைய துணி தாத்தா துணி பழைய துணி தாத்தா துணி பழைய துணி. தாத்தாவுக்கு புதுசாவா இருக்கும். புதுசாவா இருக்கும். அடிக்கிறது அந்த பிள்ளை தங்கச்சி அழுவ கூடாது. பட்ட ஏ சங்கோதரம். ஆமா யாருன்னு தெரியுது? சங்கோதரம். அதெல்லாம் மனபதி. ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை எனக்கு செட் ஆகணும். செட் ஆகணும். சாமி வேடுறது. என்ன சாமி? தெரியல. முனியப்பன். ஓய் முனியப்பன். தெரியலன்னு எப்படி நீ சொன்னப்ப? சொல்றடா இல்லையா? சரி சொல்லு. சொல்லு வேடுறது. நீ ஏய் வெயிடா. வெயிடா. பொண்ணு உனக்கு வேணுமா எனக்கு வேணுமா? எனக்கு தான் வேணும். மூடி கொளாய் மட்டும் வெயிங்க. எப்படி வெங்கன்னு தெரியாதீங்க எனக்கு சொல்லி கொடுங்க. சரி அவ்வளவுதானே. அப்படியே முனியப்பா. அப்படியே முனி எந்த பக்கம் இருக்காரு முனியப்பா? தெரியல கோயிலு காணடா. கேளு ஊர்காரங்க கிட்ட கேளு. பா கோயில் எங்க இருக்குதுங்க? இந்த பக்கம் தானே. அங்கதான் இருக்குடா சாமி. நாம அங்க இல்லன்னா சொன்னேன். சொல்லு. டேய் 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 வா. வலிக்குதுடா. அப்ப எனக்கு மட்டும் சில்லனா கிட்ட அத்தனை பேர் வந்து அடிக்குற. கட்டி போட்டு சொல்றல. ஓடிட்டு சொல்லு. அப்படியே முனியப்பா. கத்துடா சாமி அங்க இருக்குது கத்து. இங்கடா லைட் காணா. அங்க இருக்குது பாரு தெரியுதா? இருக்குதா? அதே. அப்படியே முனியப்பா. வாடா. சாமி அங்க இருக்குது தெரியுதா இல்லையா? தெரியுதா தெரியல. அப்படியே முனியப்பா. சாமி தெரியுதா தெரியல ராகம கத்து. தெரியுது. எங்க தெரியுது? அங்க பாரு. எங்க? தெரியுதா? அப்படியே சொல்லு. வேடு. அப்படியே முனியப்பா. அப்படியே முனியப்பா. சத்தமா நான் எவ்வளவு சத்தமா கத்துறேன். சரி கத்து. கத்து. அப்படியே முனியப்பா. ஏண்டா அவன் உயிரை கொடுத்து கத்திட்டு கிடக்குறான். அப்படியே முனியப்பா. பத்துல. அப்படியே முனியப்பா. செத்து போய் லைட் போட சொல்லி ரெடியா? அப்படியே முனியப்பா. அந்த புள்ள செட் ஆச்சுடா. உனக்கு செட் ஆகணுமா? உனக்கு செட் ஆனா மயிர போடுங்க போவனா? சரி சொல்லு. அந்த புள்ள எனக்கு செட் ஆச்சுடா. எனக்கு செட் ஆயிடுச்சு. அட உனக்குடா. கோமலி செட் ஆயிடுச்சு. அந்த புள்ள கோமலி செட் ஆச்சுனா நான் என்ன பண்றேனா? யார் யார் எப்படி எல்லாம் எடுத்து வைப்பாங்க? எப்படி வைப்பாங்க? கட் எடுத்து வைக்கிறேன், மணி எடுத்து வைக்கிறேன், வேலை எடுத்து வைக்கிறேன், அருவா எடுத்து வைக்கிறேன். ஆமா. ஒரு எடுத்து வைக்கறானே. நான் என்ன பண்றேனா? மூத்து முடிஞ்சு போறப்ப நல்லா குளிச்சு முடிச்சிட்டு பட்டக்கடியில போட்டுட்டு முன்னாடி அருவாக்குல அருவா. அந்த அருவாக்கு முன்ன நின்னு வேண்டா. அருவால எடுத்து அருவாக்கு முன்ன நின்னு தலைய குனிஞ்சு ஆட்டுதெல்லாம் நான் பலியாயிரம் வேடிக்க. அந்த புள்ள சேர்ந்து வரதுக்கு வழி சொல்லுன்னா தாவறதுக்கு வழி சொல்லு. அப்பா புள்ள வருவாளா? வரும். அப்படி சிம்பிளா ரெடி ஆகணும். சிம்பிளா ஒண்ணு இல்ல லவ் பண்ண தெரியுமா? அடிக்க பண்ணுவேன். அத சூப்பரா போட்டுவியே. நேத்து பாரு உங்க தங்கச்சி அங்க. ஆமாடா. அந்த மாதிரி. அதனால வர போடுடே. நான் ஜாலியா பாட்டு பாடு. செட் ஆயிரும். பாட்டு பண்ணா? செட் ஆயிரும். அப்படியே? ஆமா. ஆமா எந்த ஊருக்கு ஆரம்பல அது? ஈரோடுடா. பழைய கோயால பெருக்காங்க அடிக்க. சரி வர சொல்லு. ஏன் முறைக்குற? ஏடா ஓய் ஒரு பொண்ணு வந்திருக்கு. நல்ல அழகா இருக்கா கூலியா பாக்குறது. நான் பார்த்தேன். சூப்பரா இருக்குது. ஏய் அந்த பிள்ளை எனக்கு செட் பண்ணி விடு. எப்படி? செட் பண்ணி விடுறா. எப்படி என்னடா நான் அந்த வாளைய பத்தி பெரிய எடுத்து சொல்லு. அப்படி. எங்கடா புடிச்சல்ற? அட அந்த பிள்ளை போய்டி. நல்லபடியா நல்லவர் வல்லவரி. தெரிஞ்சவரி. அறிவான ஆளு. அப்படி தங்கமான ஆளு யாருமே பார்க்க முடியாது. அப்படி எல்லாம் எடுத்து சொல்றாடே மண்ட கூமுட்ட. சரிடா. சொல்லிடுறா செத்து போயிடுவான். அம்மா நல்லா இருக்கியாப்பா? அண்ணா ஓய் ஊருக்குள்ள மொறமொத ஒரு வயசு போட்டு வந்திருக்கேன். கட்ல பாக்கலாருக்கு ஒரு குஞ்சிய கூட காணுமே. அட அத மத்த முண்டியே பாரு அந்த சைடுல இந்த சைடு எத்தனை குஞ்சி வேணும் உனக்கு? சின்ன குஞ்சி வேணும். சின்ன குஞ்சி வேணுமா? பெரிய குஞ்சி வேணுமா? நட்டு குஞ்சி வேணுமா? தோல் குஞ்சி வேணுமா? சுருங்க குஞ்சி வேணுமா? வட்ட குஞ்சி வேணுமா? வளத்து குஞ்சி வேணுமா? நரம்பு குஞ்சி வேணுமா? எந்த மாதிரி குஞ்சி வேணும்? அந்த மாதிரி பாரு. இல்ல இந்த மாதிரி வாழை குஞ்சி வேணுமா? வாழை குஞ்சி. ஆமா. மகா யார்கிட்ட பேசிட்டு யாரும் போவுடா. அப்படியே போமா அவர் சும்மா இருக்காரு. அவர்கிட்ட போலனா. ஐயோ என்கிட்ட வரதுக்கு யாருமே இல்லையா? அம்மா அப்படி எல்லாம் கவலை பண்ணாதீப்பா. அம்மா அண்ணா அண்ணா ஆபரேஷனா? சரி பேசு. வீட்டு வரைக்கு நல்லா ஆளே கூட்ட சொன்னேன். நான் கூட்ட வரல. எங்க? ஏய் புரிஞ்சா? வாங்க. என்ன சொல்றானே வாயை வடிச்சிட்டே கெஞ்சி தெரியுற. சொல்ல அவர் நல்லவர் வல்லவர் எடுத்து போ. நான் செட் பண்ணிட்டுமா பேசாம. எனக்கு பண்ணி விடு. ஏமா ஆளு கேட்டீங்களா? ஒரு கூட்டி வந்துருக்கற. குமார் ஏடா அல்ல எடுத்து சொல்றா. அவர் சும்மா சாதாரணமா சொல்லக்கூடாது. சாதாரணமா அப்படியே சொல்லக்கூடாது. எப்படி கேக்குற? அந்த பிள்ளை அப்ப இளப்பச்சரமா சொன்னா ஒத்துக்க மாட்டாடா. அவகிட்ட அது பெரிய ஆளு அப்படின்னு சொல்லு. எப்படின்னு கேக்குற? அவர் வந்து இன்ஜினியரிங் படிச்ச டாக்டர்னு சொல்லு. அப்படி ஏமா பையனை கூட்டி வந்துருக்கற. அவன் எப்படி தெரியுமா? இன்ஜினியரிங் படிச்ச டாக்டர். இன்ஜினியரிங் படிச்ச டாக்டர். ஆமா பெரிய படிப்பு. ஐயோ எப்படி இன்ஜினியரிங் எப்படி படிச்சு டாக்டர் படிக்க முடியும்? தஞ்சாவூர் பெரிய கோர்ட் மேல உட்கார்ந்து படிச்சிருப்பாரா? படிக்க முடியாதா? ஏனா அதுவும் இல்லாம இன்ஜினியரிங் படிச்ச டாக்டர்னா அது எப்படினா? இருமா கேட்டு வந்துறேன். டேய் அண்ணா அது எப்படி இன்ஜினியரிங் படிச்ச டாக்டர் ஆனா? இன்ஜினியரிங் 4 வருஷம் படிக்கல. சரி படிச்ச உடனே அந்த இன்ஜினியரிங் டாக்டர் வேலை கிடைக்கல. அதனால மறுபடியும் எம்பிபிஎஸ் படிச்சு பெரிய டாக்டர் ஆயிட்டார். அப்படி
ஏமா இன்னும் 4 வருஷம் படிச்சானாமா அதாவது வேலை கிடைக்கல அதுக்கு அடுத்த நாளே எம்எஸ் படிச்சு ஆடியம்படி புடவை ஆயிடும் அப்படியா ஆமா வந்தா வர சொல்லுங்க வந்து காதல் பண்ணுவாரா சூப்பர் கால புடவை வர சொல்லுங்க பார்க்கலாம் டேய் சொல்லிட்டேன் அதப்பா பண்ணு பண்ணு கிடைச்சு நான் பண்ணு சொல்லிட்டேன் போய் பண்ணிரு ஆமா டேய் போய் சோத்தா மூடி நோக்காரு போ ஆள தாயா வீட்டு வந்து ஒரு ஆம்பளை வரணும்னு இதா வந்து போ அட போட நல்லா இருக்கா எனக்காக எவன் புருஷன் ஜலகம் தாபரம் போய் எடுத்து வந்தாரு போய் பார்க்கலாம் பிள்ளை போய் பார்க்கலாம் ஓ பிள்ளைய செட் பண்ணி விட்டு என்ன பார்த்தா நான் வந்து ஓடிட்டு இருக்கிறேன் இப்போ சொல்லி பார்க்கலாம் என்னது என்ன தக்கி நானும் குடிச்சு கோவில ஒரு கதை வச்சு 9 கதை சேர்த்துருக்க நானுங்க தேவையை பத்திர தலைவர் பத்திர இருங்க அந்த மாதிரி எந்த என்னடி போன போய் ஒரு பொட்ட பிள்ளை பார்த்தா என்னடி வாய முட்டை ஒன்னு அடிச்சிட்டு இருக்கிற 7 நாளா பிள்ளை பத்திரம் ஜாக்கிரதை கொள்ளக்கார கேட்டுப்பாரு வீரமெல்லாம் வசனம் பேசுற வந்து 3 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி இந்த வருஷத்துக்கு 4 வருஷம் ஆகுது இன்னும் ஒரு பூஜை புழுவ எதுவுமே வைக்கலையா பூஜை புழுவா ஆனா அந்த பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு மட்டும் அடக்கி இருக்கிறேன் என்ன கொடுக்கணும் நீங்க நல்லா காரணமா பண்ணுறாங்க நல்லா கொள்ளக்கார மாமா பைசாடி மாமா தகச்சி குஞ்சு தெரிஞ்சு தங்கச்சி எங்கடா போய் பிடிக்கிற அவன் மாமாங்கற நீ தங்கச்சிங்கற என்னடா முறை நீ தங்கச்சிங்கற அவன் மாமா தங்கச்சி மாமா அங்க போ அந்த பக்கம் போ பாபு நீ நல்ல மனுஷனா அவன் மாமாங்கற யாரு நினைச்ச யாரு கூட பிறந்த தங்கச்சி அவன் தங்கச்சி அங்க தானே பிடிப்பாங்கடா டேய் மண்ட குடி மச்சான் மச்சான் தங்கச்சி ஒரு தாலாட்டு மலர்களை போல் தங்கை சிவாஜி கணேஷ் சாவித்ரி வாயில் விட்டுருங்க வரங்க அந்த பாட்டு பாடுங்க பாட்டு பாடுவேன் இது போட்டு விட்டுறேன் சபைக்கு வணக்கம் அது மட்டும் இல்லாம தெருக்கூட்ட கல்லூரிக்கு உலகமெங்குமே படிப்பில் கொண்டிருக்கூடிய அக்னி புயல் யூடியூப் சேனல் அவருக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கம் அதையே இன்று வைத்துக்கூடிய நாடகம் என்ற மகாபாரதத்தை ஒரு புண்ணிய கதையாக தெரியுமா எப்படி மகிழவட்டான அரவான் சண்டை என்று சொல்ல அரவான் சாப்பிடணும்னு சொல்லலாம் ஆமா நான் வந்து நான் யாரு என் பேரு அப்பமா யாரு எப்படி அம்மா தங்கம் அப்படி சொல்லுங்க யாரு தானே அம்மா தங்கம் இந்த சபையில கிடந்தன்னு நான் வந்துட்டேன் நான் யாரு என் பேரு அப்பமா யாரு எப்படி அவன் தனியா பேசுறாங்க என்னன்னா கூட எல்லாம் தேவடியாங்கடா தெல்ல வேறீங்க எவ்வளவு என்னடா நினைச்சிருக்கோம் டேய் டேய் அண்ணா
அண்ணா நான் அந்த நாட்டு உங்களை நினைச்சுக்கிறேன். நீங்க போய் உங்க தங்கச்சி வச்சுக்கோ. என்ன பயிருக்கு ஏன் நீ பா உங்க அண்ணனை வச்சுக்கா. தப்பு தப்பா பேசாதனா இந்த இடத்துல நீ நான் தான். நாம ரெண்டு பேரும் ஒண்ணா போயிடலாம். ஆமா மாடு மாடு ஒண்ணு சேர்ந்தா நீ நானும் ஒண்ணு சேர்ந்தா உங்க போதலாம். எதுக்கு வா ஊரிக்க எனக்கு தான் ஒடுக்க தெரியாது. நான் முடிச்சு நான் தராயா நல்ல ஊரியா. ஆமா உரிச்சிட்டு போகுது. எப்படியாப்பட்ட மகனவத்தான் அரவான் சண்டை சாபம் என்று சொல்லக்கூடிய நாடகத்துல கேட்கலாம். கீர்த்தி உள்ள மகாபாரதத்துல பார்க்கலாம். பணம் கொண்ட ராமாயணத்துல இந்நாடகமாவது மகாபாரதத்துல ஒரு புண்ணிய கதை. இந்த அரவான் சாபம் என்று நாடகத்துல சாபம் இருக்குது. யாரு பாப்பா யாரு பாட்டு பாப்பா அக்கால ஒளி என்ன பண்றது? கல்ல எடுத்து அண்ணாண்ட போடுறான்னா கல்ல நடுவுல அவர்தான் சொன்னாரு கல் எடுத்து போடுறா கல் எடுத்து போடுறான். கல் எடுத்து ஓரமா போடுறான்னா நடுவுல தள்ளி விடுச்சு. ஓரமா எடுத்து போடுறாங்க. நான் யாரும் சொல்றேன் பின்னாடி அப்படி நான் ஒவ்வொன்னா சொல்றேன். என்னன்னா வரணும் நாத்தடிக்கலா வாடி சொல்றா நாதிர முட்டுங்க. அப்படி ஜாக்கெட் எப்பறா 150 ரூபாய் என்னது கை கூலியோட 500 ரூபாய் டேய் மண்டையா ஜாக்கெட் போட்டுக்கிற பொண்ணு அப்படி அதரக மாதிரி வச்ச சுந்தர வடிவம் உள்ள பெண்ணாக நான் பிறந்தேன் என் பேர் என்ன என்னயா பெருமைதனில் நான் மிகுந்த அருமை மாதர்கள் சுட பெண்ணாக நான் பிறந்தேன் இந்த மாதிரி பெரியவங்க சொன்னவங்களா ஒண்ணா சேர்ந்து எனக்கு என்ன பேர் வச்சாங்க என்ன பேரு என் பேரு பானுமதி எனும் பெருத்துருவாள் என் பேர் பானுமதி எனும் பெருத்துருவாள் அப்படி பானுமதி பெருத்துருவாங்க இருந்தாலும் ஆயே நீங்க பிறந்தது எப்படி அப்பமா யாரு எதுக்கு பிறந்தீங்க எப்படி வந்தீங்க எது கணக்கு எப்படி கணக்கு எப்படி விடுதே யார் சத்தம் போடுங்க ஆயா ஆமா ஆயா சத்தம் போடாத ஆயா என்ன கம்பா பேசிட்டீங்க மூச்சு விட கூடாது ஆமா குசல் நாடகம் ஓடி போறோம் அப்புறம் தெரிஞ்சுக்கோ அண்ணா ஐயோ பானுமதி விடுவாள் அப்படி பானுமதி விடுவாளாக இருந்தாலும் அடியே நான் எப்படி பிறந்தேன் யாருக்கு மகளாக பிறந்தேன் யாருக்கு பிறந்தீங்க யாருக்கு பிறந்தீங்க அது எப்படி பிறந்தீங்க தெரியாதா அந்த பிறந்த இடத்தை காட்டு அந்த பிறந்த இடத்தை கொஞ்சம் காட்டு காட்டு அவனக்கிட்டும் ஆமா அது பருவத்தை கேளாதே
பலராமரும் என் அப்பா. சரி அப்படி இருக்க அதைச்சலவாக சின்ன சிறுவிழாக வளர்ந்து வாழ்வது கண்ணைப்பொருள் மட்டும் மங்கை பெறுவது. ஆமாண்டி, அப்படியா? நான் பெரிய மனுஷன் ஆயிட்டேன். அப்படின்னா எப்படி சொல்றது? ஒரு 60-70 வயசு ஆயிடுச்சியா? பெரிய மனுஷன் ஆயிட்டேன்னா எப்படி ஒரு 10-15 பேர் தட்டிப்பியா? அது இல்ல, எப்படி சொல்றது? அது வந்து ருதுவாகி விட்டேன். அப்படின்னா ஆமா, 7 பேருக்கு கீழே குதுவா வரது. குதுவா வரதா? பரவாயில்ல பரவாயில்ல. பெரிய மனுஷன் யார் சொன்ன 13 வயசு 14 வயசுல ஆவாங்க. என்னது? அதுதான் என்ன ஆவாங்க? வீட்டுக்கு தூரமா வந்துட்டா நானும் வீட்டுக்கு தூரமா தான் இருக்கிறேன். சொல்லு எப்படின்னு தலைவரி தெரிய மாட்டேங்குது. வயதுக்கு வந்தேன். வேற வேலை இல்லையா? ஐசிவித்தியா எல்லாம் விளக்கமா கல்றா டேய். புல்லு வேலை தெரியப்படியா? ஆத மத்த முடியே 500 ரூபாய் போடவே. புல்லு வேலை கொண்டு போய் சீல போட்டுக்கறியே. பாத்து பொறிமாடு எல்லாம் போடவே கிழிஞ்சிரும். ஐயோ, இந்த கட்டிக்கு எதுமே தெரிய மாட்டேங்குது. ஆயா என்ன ஆயா அப்படி குசல நாடகம் பேசுறீங்க? குசல குப்பாயே. எனக்கு கல்யாணம் வராதாயா? வராது, மழை வராது. மழை வராதுயா? இந்த ஆதமத்த முண்டா ஊர்ல இருக்கிறவருக்கு மழை வராது. மழை வந்தா முனிபுரம் கோமாரி புடிச்சு வெட்டி போடுவாங்க. எல்லாம் மழைக்கு என்ன வெட்டுவே? நான் பொட்டிக்காரன் வெட்டு. சரியே, அவன் காதல சொல்லி விடுமா. அப்படின்னா மாதாய் வட சொல்றாளா? வெத்தலை பாக்கு போடு. ஏன் வெத்தலை பாக்கு போடுச்சு? நான் வர்றேன். அதுனா ஆமா. ஓய், அப்படின்னா என்ன மாமா? என்னது? அதுதாங்கறா மாதாய் வட சொல்றா அப்படின்னா என்ன? பைத்தியக்காரா, அந்த அம்மா வந்து உன் காதல சொல்லிச்சுல, அடிக்குழாய் வெத்தலை பாக்கு போட்டு குஜாம்டா. அடிக்குள்ள வெத்தலை பாக்கு போடுச்சா? ஐயோ, சுண்ணாம்பு யாரு எப்படி சுண்ணாம்பு யார் கொடுத்திருப்பாங்க? அதான் அங்கேயே எல்லாம் உருவாய்க்கும். பாக்கு எப்படி கடிக்கிறது? பாக்கெல்லாம் அங்க உள்ளே எல்லாம் ஊற வச்சு போட்டுரும். அண்ணா நாளாகணும். அண்ணா, நானும் வயதுக்கு வரேன். எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. இந்த பக்கம் வீட்டுல போனா இந்த பொம்பளைங்க எல்லாம் பேசுறாங்க. இந்த குல தேவடியாரை எப்படி இது மாதிரி புரிஞ்சு அமைஞ்சது? அப்படி தாயாத்தான் பேசுது ஒண்ணு. தேவடியாங்கிற தெல்லவேரியில என்னென்ன இந்த கட்டி மனுஷன் மாதிரி பேசுறேன் பாடுறாளே. அடியே பச்சள பண்ணுதே பாலா சொல்லுதே. இந்த உலக 56 யுவராஜாவாகிய டெல்லியான வஸ்தாபுரத்து வந்தன். ஆமா, திடீர்னு மத்ராபுரத்து வேந்தன். ஐயோ கத்தப்பட்டு மாதிரி எப்படின்னா வாங்கி சொல்றது? என்ன அங்க பாரு என்னமோ உன்னை கூப்பிட்டு பாரு அந்த கள்ளகாய். ஆயாவா? 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 மன்னவர் ஐயா திருவாதிரையோ கல்யாணம் செய்தேன். அப்படியே அப்படி திருவேந்திர மன்னன் கல்யாணம் செய்திருந்தா ஆமா. உங்களுக்கு என்ன குழந்தை குட்டி ஏதாவது இருக்குதா? ஆஸ்திக்கு ஒரு மகள், ஆஸ்திக்கு ஒரு பையன். அப்படியா? ஆமா. பையன் பேர் என்ன? பொண்ணு பேர் என்ன? பொண்ணு பேரு லக்ஷ்மணாதேவி. லக்ஷ்மணாதேவி. ஆமா. சரிம்மா சரிம்மா. பையன் பேரு எட்டு தேவக்கதிபதி ஆகிய இலக்கண குமாரன் என்ற ஒரு மகளை பெற்றெடுத்தேன். இலக்கண குமாரே. சரிம்மா. லக்கண குமாரன். அட இலக்கண குமாரே. அப்படி பெற்றெடுத்து என் நாட்டில எந்த ஒரு குறையும் இல்லாம இருக்கு. எங்க வீட்டுக்காரர் கூட பொறுத்தவங்க சரியா 100 பேர் வந்தவங்க. உங்க அப்பா 100 பேர். எப்படி உங்க மாமனாருக்கும் மாமியாருக்கும் வேலையே இருக்காதா? ஆகறது அறிகிறது ஆகறது ஆகறது அறிகிறது ஆகறது ஆகறது அறிகிறது ஆகறது வேலை தானா? ஆகறது திங்கிறது தங்கிறது ஆகறது திங்கிறது தங்கிறது ஆகறது. பெரிய பணயம், பெரிய பணத்துக்கு தான் இல்ல நான் யுவராணி நான். பரவாயில்ல பரவாயில்ல. அப்படி இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் எடுத்து விட்டு குடிச்சுக்கிட்டு என்ன
ஏய், ஏற்கனவே கிழிச்சிக்கிறது ரைட். அது என்ன கிழிச்சிக்கிறது? எங்க கிழிப்ப? தண்ணி எல்லாம் ஊத்திக்கிட்டு என் மன்னனுடைய பாதத்தை பணிவது வழக்கமாக. அதனால இப்ப இந்த நேரத்துல தூர்வ பாணி பண்ண மாட்டேங்குது. அதனால வீட்டுக்காரர் நம்ம பாக்க ஓடி ஆமரியா அது அதுக்குதான். அதனால என்ன பண்ண வேண்டும்? நான் போய் நான் ஆக வேண்டும். அதனால பின்னாடி ஊமு பின்னாடி வந்துகிட்டாரு. இந்த ஊரு பொம்பளைகள் நல்லா பாத்து சந்தோஷமா இருக்கிறியா? ஏதாவது நம்ம வீட்டுல இலவகாரியமா நாசமா போற கொள்ளைய சந்தோஷம். ஐயோ எப்பூத்து வந்துட்டாரா? இத அவங்க எடுத்து போற. ஓடியா நல்ல நாய்க்கு கேளுங்கயா. பெஞ்சு ஏதாவது எடுத்து போறானா? உள்ள இருக்க ஜாமான் எல்லாம் கொண்டு போறியா? அண்ணா அண்ணா உடனே எங்கடா இருக்குது? அண்ணா அத இருக்கட்டும். என் வீட்டுல ரொம்ப நாள் கழிச்சு பாத்துறேன். ஆசையா இருக்குது. நாய்க்கு ருசி சமைக்கணும். குச்சி நசுக்க. அப்படியே முனியப்பா என்ன யார் யார் அடிக்கிறாங்களோ மாமா 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 என்ன அம்மா ஐயோ நாளை கொடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த ஆளு கொடுக்க மாட்டேங்கிறாருமா. இந்த ஆளும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. உங்க வீட்டுக்காரரும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. குஞ்சு அவர் கொடுத்துக்கிறாரு. நல்லா கேளுங்க ஐயா. அவருக்கு முந்தான கோழி குஞ்சு அடிச்சு குழம்பு வைக்கலாம். கோழி குஞ்சு நசுக்கிறது எல்லாம் குஞ்சு நசுக்குங்க. என் புருஷ குஞ்சு அமுத்துறேன், கொள்ளக்காரர் குஞ்சு அமுத்துறேன். கொஞ்ச நாள் பாவம் கருகருன்னு இருக்குது. அதை ஏண்டி ஆரம்பத்தை முண்டைய நீ என்ன சொன்ன? எங்க வீட்டுக்காரர் வந்துக்கிறாரு, காய்கறி சமைச்சு போடணும், கோழி குஞ்சு புறான புடிச்சிருப்பேன். மொத்தமா குஞ்சு புடுற அப்படின்னா
அப்படியா சரி மன்னா அனைத்து மகனை கொண்டு வந்து அந்த தேவி ஆகி நானும் மண்ணுகள் மட்டும் மறுக்கூட்டு அடிச்சு ஆரம்பிச்சு பாரு சுத்தமாக தெரியாது உங்களுக்கு எல்லா மகனை கொண்டு வந்து அந்த தேவி ஆகி பானுகூதி கொடுத்து வாடும் சிறந்தான் கரம் கூப்பி நீ குடியும் போது நீ குடிஞ்சு கும்பிடும் போது அவனும் குடிஞ்சு கும்பிடலான்னு குடிக்கிறான். அப்படி நான் ஊம்பி கொண்டிருக்கும் போது அதுக்கு நக்கிய கூப்பிடுங்க என்ன விஷயமா கூப்பிடுங்க கூப்பிடுங்க என்ன விஷயமா புறப்பட்டு தெரிஞ்சுருங்கம்மா வாழக்கூடிய அந்த வனத்தில் வாழக்கூடிய குடிமக்கள் எங்களுடைய வனத்திலே மிருக ஜாதிகள் அதம் செய்கிறது. நாங்கள் எட்டு தாளச்சோலைகள் எல்லாமே விளைச்சல் எல்லாம் அநியாயமாக அழித்து வருகிறது. அதனால அந்த மிருகத்தை கொன்று எங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஆனால் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பாண்டவர்கள் வனவாசம் போய் 9 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கண்ணால் கண்டால் போதும் மீண்டும் 13 ஆண்டுகள் அதனாலே நான் இன்றைய தினத்தில் நான் ஒருவன் மட்டும் போகவில்லை, என் அண்ணன் தம்பிமார்கள் 100 பேரும் அங்கு தேசத்தை ஆளக்கூடிய கர்ண மகாராஜனை சேர்த்துக் கொண்டார். 101 மன்னர்களும் வனத்திலே இருக்கக்கூடிய வேட்டைகளையும் ஆடியது போல் பாண்டவர்கள் ஒரு வேளை அந்த 9வது வனத்திலே இருந்தால் மீண்டும் 13 நாம் ஓட்டலாம் அல்லவா? அதுக்காக கல்லு 2 மகா. ஆமா சரி மன்னவா, நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது நல்லபடியாக இருக்கும். அப்படி பார்த்து பத்திரமாக போய் வாங்க. நான் அரவிலே இருக்கிறேன், போய் வாருங்க. மகாராஜா இருக்கணும். எது எப்படி இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு வாட்டியோ ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ 10 நாளைக்கு ஒரு வாட்டியோ இப்படி 2 மூணு சிமிட்டு வைட்டு தாங்கி புரியா சாமி சண்டாளி நல்லா இருக்கு. கையெடுத்து அம்மா கவலை பாருங்க. நீங்களா அண்ணன் 100 பேர் வேட்டைக்கு பாருங்க. 101 மன்னர்கள் வேட்டைக்கு பாருங்க. வேட்டைக்கு போய் அந்த பொம்பளை கொண்டு ஒண்டி இருப்பாங்கல்ல, அதனால பொம்பளை கொண்டு
அவங்க எல்லாம் அக்கா தங்கச்சி 100 பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆம்பளை இருக்கிற மாதிரி அவங்களா? வேணாம் நீ எங்களோட தான் வரணும் வேட்டைக்கு. அதான் என் பொண்டாட்டி காவலா போற அந்த ஆளுங்களா? அதனால இப்பொழுது வடகோடி கானக மார்க்கமாக வேட்டைக்கு போகலாமா? இங்கிருந்து அஸ்தாபுரத்திலிருந்து வந்ததுனால் மிகவும் களைப்பாக இருக்கிறது. அதனாலே இந்த வனத்திலே நடு வனத்திற்கு வந்து விட்டோம். இந்த வனத்திலே ஆலாமர விருட்சகம் இருக்கிறது. இந்த ஆலாமரத்தினுடைய நிழலிலே வெயிலுக்கேற்ற வெள்ள கூடாரம், காணலுக்கேற்ற கருப்பு கூடாரம் இதெல்லாம் அமைத்து இங்கே நன்றாக சாதத்தை சாப்பிட்டு விட்டு இங்கே நாம் ஓய்வு எடுக்க வேண்டும். எல்லா அண்ணன் 101 மன்னர்களும் ஓய்வு எடுத்துட்டு ஒரே களைப்புடா, ஒரே கலப்புண்டாயிருச்சு. ஆமா, வேகாத வெயில், சூரியனுடைய வெப்பத்திலே ரதத்திலே வந்ததுனால் ஒரே களைப்பாக இருக்கிறது. அதனாலே இந்த வனத்திலே 101 மன்னர்களும் படுத்து உறங்க வேண்டும். அதுக்கப்புறம் வேட்டைக்கு போறதா அறிவீர்கள் சமயர்களே, இவ்விதமாக துரியோதன மன்னன் அண்ணந்தமிழ்மார்களாகிய 101 மன்னர்களை அழைத்துக் கொண்டு வடகோடி கானக மார்க்கமாக வந்து அந்த ஆலாமரத்தின் நிழலிலே படுத்து நிற்கிற செய்யலாம் என்பதற்காக உறங்கிக் கொண்டிருக்கும் சமயத்தில் அப்பொழுது இதோ மகடவர்த்தாசூரன் மகடவர்த்தாசூரன் இப்பொழுது தர்பார் நாடி வருகின்றதன்
மதுரையா போடாங்க யாரு பத்த பையனோ தெரியல கோமாளி ஞாபகம் ரெடி பண்ணி இப்ப வாங்கிட்டு தெரியும் என்ன மாதிரி இழுத்துட்டாங்க விடுஞ்ச சம்பளம் வாங்கலையா ஏடா கூத்தாட மனுஷரை கூட்டிட்டு வந்தா பேய் கூத்தாலும் கூட்டிட்டு கூத்தாட கேட்டுக்க ஐயா மதுரையா கூத்தாட மனுஷன் கூட்டிட்டு சொன்னோம் பேயெல்லாம் கூட்டிட்டு யாருங்க அசுரகுலம் அப்படியா அசரகுலமா ஏடா தலைய பாத்தி அவன் தலைய பாத்தியாடா பணங்காய் சூப்பி போட்ட மாதிரி பணங்காய் சூப்பி இப்படி போட்டு தப்பிட்டு போட்ட மாதிரி ரெண்டு ஒட்டுதாடா யாருன்னு தெரிய மாட்டிட்டு போயிட்டா நானா யாருன்னு தெரியுமாடா சும்மா ஆள மாதிரி விழுவிலு இருக்கிறானே இவன் என்ன பண்ணி போடுவான்னு கேக்குறானா நல்லா அந்த காலத்திலே 1999 ஒண்ணுமில்லாத வருஷத்திலே ஈகால் சூப்பு ஏடா நீ எல்லாம் ஆட்டுக்கால் சூப்பு குடிச்சிருக்கவே ஈகால் சூப்பு குடிச்சிருக்கியா இல்லையே ஈகால் சூப்பு எறும்பு முட்ரோசி எருமையா எறும்பா எறும்பு முட்ரோசி கொசுவு குருமா இத மூணையும் கலந்து தின்னுபிட்டு நட்டு ரோட்ல மட்ட மத்தியானத்துல கட்டி எறும்பே கட்டி போட்டு வந்திய பரம்பறேன் நானு ஏடா தாயேலி எறும்பே எத்துணுடு தான் இருக்கும் அதையே கட்டி போட்டு வச்ச அப்படினா நான் எவ்வளவு பெரிய இதா இருப்பேன் பாரு யாரே தெரிய மாட்டிட்டா ரெண்டு அடி தான் ரெண்டாவது அடிக்கு திரும்பி பார்த்தா பயந்து உள்ள ஓடி போயிட்டான் அவரு போயிட்டாரு நீ நின்னுட்டு இருந்த இதுக்கு மேல வர மாட்டான் காரணம் வர சொல்லு ஏய் வருவாரா வர மாட்டானே பணவத்த சூரன் ஆகிவத்து கொள்ளாகினே பணவத்த சூரன்
ஆபு ஆபுகா ஆபு 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 ஆபுகா ஆபு என்னடா வடா 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 வாடா காலையில 5 மணிக்கு போய் எடப்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கு யோரக்கே தோரக்கி 10 ரூபா செவனா பாட்டுல வாங்கி கொடு எதுக்குடா சாப்பிட்ட கறி ஜீரணம் ஆவலியாடு ஏய் அவன் சிரிக்கிறாரா டேய் ஆஹா என்னன்னு கேட்டு ஆவு லக 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 சந்திரமுகி படத்துல வரட்டாச்சு வரவில்லை மகாராஜா வாங்கடா 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 ஊரா கலப்பு புன்னகை நாங்க மந்திரி பின்னால மந்திரிக்கோ மந்திரிக்கு பின்னாடி மந்திரிங்க அவன் பொச்சுக்கு மந்திரியா நீ அவன் செத்து போயிட்டு நான் தான் மந்திரிங்க அடுத்தது அட அவன் போயிட்டான் போயிட்டேன் அன்னப்பசாவா தில்லை எப்ப காலியாவும் நீ எனக்கு தேவையில்லை சரிங்க என்னுடைய தூதகத்தி நான் அழைத்துதான் அழைத்துவோம் சரிங்க இந்த போயிட்டு ஓ வந்து போ டேய் மகாராஜா கூப்பிடுறாரா மயிறு கூப்பிடுறான் கேட்டு வந்தா எங்கடா போறோம் மகாராஜா என்ன மயிறு கூப்பிடுறா டேய் கே சொன்னான்டா அடிச்சாரு என்னன்னு சொன்னேன் என்ன மயிறு கூப்பிடுறீங்க கேட்டா என்ன மயிறு கூப்பிடுறான்னு ஓங்கறத கேட்டேன் ஆமா. அவ்வளவு பெரிய மனுஷன் போய் என்ன மயிறு கூப்பிடுறான் அந்த விட்டுருவானா தாயலு தெளிவா சொல்லும்ல டைம் கிடையாது சொல்லு சொல்லிடுறேன் மகாராஜா சொன்னா வரது டைம் இல்லமாங்க என்னை பார்த்தவனே அப்படியே முக்கியமா டேய் அவர் சொன்னா விடுற மாதிரி இல்ல வர சொல்றாரு ஓய் நான் சொல்ற மாதிரி சொல்லு எப்படி? மகாராஜா மகாராஜா மந்திரி கல்யாணி 6 மாசம் ஆகுது மந்திரி பொண்டாட்டி 10 மாசம் முழுவ வர வந்து டைம் கிடையாது சரி மகாராஜா போறான் வர்றான் போறான் வர்றான் நீ மட்டுமே வர்றா எங்கே மந்திரி ஏங்க மந்திரி கல்யாணம் 6 மாசம் ஆகுது பொண்டாட்டி 10 மாசம் முழுவா வருது ஆனா வரது டைம் இல்லைங்களாமா மந்திரிக்கு 6 மாசம் கல்யாணம் ஆகுதுங்க கல்யாணம் ஆகி கல்யாணம் 6 மாசம் ஆகுது பொண்டாட்டி 10 மாசம் முழுவா 6 மாசமா கல்யாணம் ஆகிட்டே இருக்குது 6 மாசம் ஏ மந்திரிக்கு 6 மாசமா கல்யாணமா எல்லாருக்கும் ஒரே நாள்ல ஒரே எல்லாம் பார்த்து பைய பிறந்துருச்சு எனக்கு யாரு இல்ல நீயே வா நீயே வா வந்துட்டீங்க மந்திரி கல்யாணமாயி 6 மாசம் ஆகுதுங்க பொண்டாட்டி 10 மாசம் முழுவா வருது டைம் இல்லைங்களாமா என்னடா ஆச்சரியமா இருக்குது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணமானா ஒரு வருடம் ஆமாங்க. ஆனா 2 வருஷம் ஆமாங்க ஒரு 10 வருஷம் கூட ஆகுது ஆவலாங்க குழந்தை சக்கரத்துக்கு வைக்கிறதுக்கு ஏன் மந்திரி கல்யாணமாயி 6 மாசம் தான் ஆகுது ஆமாங்க 10 மாசம் எப்படி முழுவா இருக்கா 4 மாசம் அடிக்குது எப்படி எப்படி இது முடியும்? டேய் கட்டவா இங்க வாடா நீ கல்யாணம் 6 மாசம் ஆகுது முன்னாடி 10 மாசம் முழுவதும் இருக்கு ஆமா. அது எப்படின்னு கேட்டு அடிக்குது அது எப்படி நீ கேக்குறான் ஆனா நீ நான் ஒரு சந்தைக்கு வரணும் வச்சுக்க ஒரு ஆடு இல்ல ஒரு மாடு பிடிக்கிறோம் ஆமா. அது எப்படி பார்த்து பிடிக்கிறோம் சனையோட அந்த மாதிரி மந்திரி பொண்டாட்டி கல்யாணம் பண்றப்ப 4 மாசம் ஜனவோட கல்யாணம் பண்றேன்னு சொல்லு அப்படி ஏய் பாடாங்க ஏன் ஏன்னா 5 லட்சம் ரூபாய் போட்டு கல்யாணம் பண்றேன் என் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டிக்கு சண்டை நிக்கலாம் அந்த கேன் குதி பதில் சொல்லுவானா 10 பைசா தர மாட்டான் அப்படின்னு சொல்லு கேக்குறது மகாராஜா என்ன என்னவோ சொட்டாடு ஏய் சொல்லிரு சொல் சீக்கிரம் வரல ஆமாங்க இப்போ நீங்களும் சந்தை போற வச்சிங்க நீ நானுமா ஆமா ஏய் வர மாட்டீங்களா என்ன உங்களுக்கு என்னவோ பண்றேன் நான் எவ்வளவு மந்திரிக்கு வரணும் சரி நீங்களும் மந்திரி சந்தைக்கு போய் வச்சிங்க ஒரு ஆடு மாடு பிடிக்கும் எப்படி பிடிக்கிறீங்க நான் பிடிச்சதே இல்லடா பிடிச்சதே இல்லைங்களா வேற என்னதான் பிடிச்சிருக்கீங்க நான் எதையும் பிடிக்கிறது இல்லை எதே பிடிக்கிறது இல்ல நான் எவ்வளவு சந்தைக்கு போறேன் சரிங்க நான் போறேங்க நான் சந்தைக்கு போயிட்டு ஒரு ஆடு மாடு வாங்குறேன் எப்படி வாங்குவேன் எப்படி வாங்க சென்னையோட பார்த்து வாங்குவேன் அந்த மாதிரி என் மந்திரி கல்யாணம் பண்ண உங்க மந்திரி கல்யாணம் பண்ணும்போது சென்னையோட பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்க ஏண்டா 5 விழுத்த விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இருக்குதுங்க அப்படி இருக்கும் பொழுது ஏண்டா அவன் சனியோட பிடிச்ச வந்து அவனுக்கு தான் அவமானம் அது சரி அது அவனுடைய விருப்பம் எப்படியாவது பொண்டாட்டிய பார்த்து வர சொல்லு சீக்கிரமா சரிங்க மகாராஜா ஒரு விண்ணப்பம் அவன் 5 லட்சம் ரூபாய் போட்டு கல்யாணம் பண்றான் அவன் முன்னாடி சரண இல்ல நீங்க பயிரா புடுங்குவீங்க அப்படின்னு அவன் டேய் சொன்னா அவர் விடுற மாதிரி இல்ல டேய் இங்க வா அவர் கூப்பிட்டு உடனே கிளம்பனே திடீர்னு என் பொண்டாட்டிக்கு பிரச்சனை வெளிப்படுத்திக்கிச்சு அடடா இடுப்பு வந்துருச்சு நான் ஒரு புள்ளத்தாச்சி பொம்பளை வீட்டுல விட்டு வர முடியுமா அது வயிற்று பிடிச்ச பொம்பளை அதனால எங்க போறாங்க எடப்பாடி தர்மாச்சி பத்திரி போறாங்க எப்படி போறாங்க காரில் லாரி பஸ்ல போன லேட்டா சொல்லிட்டு முன்னாடி மாட்டு வண்டியில மந்திரி உட்காந்துட்டாரு மந்திரி பொண்டாடி பின்னாடி மாட்டு வண்டி தள்ளிட்டு போது வந்து டைம் கிடையாது சொல்லு
மகாராஜா என்ன நீ கூப்பிட்டோமே மதுரை கிளம்பிட்டு இருந்தாருங்க அதுக்குள்ள ஒரு பொண்டாடிக்கு பெருச வலி இருந்துச்சுங்க அதனால பெருச வலி இல்லையா பெருச வலி ஓஹோ நேரமாச கர்ப்பம் இல்லைங்களா அதனால வந்துருச்சுங்க அதனால கிளம்ப வரதுக்கு முன்னாடி எடப்பாட்டு தர்பாசத்துக்கு இல்லைங்க அங்க போறதுங்க ஆட்டு வந்துச்சு காரு பஸ் லைன்ல போல லேட் ஆகும் சொல்லிட்டு ஆட்டு வண்டியில இந்த மந்திரி முன்னாடி உட்கார்ந்து போவேன் மந்திரி தள்ளிட்டு போறாங்க மகாராஜா என்னடா குழப்பற மாசமா இருக்குது யாரு போட்டாடிங்க தள்ளிட்டு போறது யாரு தள்ளிட்டு போதா போட்டாடிட்டாங்க அவ தள்ளி போனா சேர முடியுமா உன் பொண்டாட்டி மாசமா இருக்குது நீ என்ன இருக்க கட்டு போற நான் பொண்டாட்டி வண்டி தள்ளுறா அந்த ஆளு பொண்டாட்டி வண்டி தள்ளு அதானே வர மகாராஜா அவன் முன்னாடி தள்ளுது உள்ள குழாயா வலிக்குது உங்க பொண்டாடி தள்ள அவன் பொண்டாடி தான் தள்ளு இவனை போட்டு பொழந்து எடுத்தா அவன் தானே நீங்க சரியில்லைங்க அதுதானே ஏண்டா மேல அடிக்காதீங்க பொண்டாடி போய் பெட்ல சேர்த்து அவருக்கு ஓனன் இருக்குது அடிக்கும் போது எப்பவுமே கை எப்படி வச்சு அடிச்சுக்குவாங்க முழங்காலுக்கு கீழே போடுங்க எப்பா கொலகாரப்பா அந்த ஓனன் கருத்துக்கு சீக்கிரம் வாங்க பொண்டாட்டி ஆஸ்பத்திரி சேர்த்து சரிங்க வர சொல்றேன் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் பொண்ணு பெண்ணு சேர்த்துட்டு சீக்கிரம் வந்துரு நான் கொண்டு போய் ஹாஸ்பிடல் விட்டு அப்படியே வர முடியுமா எப்படி முடியும் இங்க இருந்து தர்பாஜி போன உடனே ரெண்டு பெட் எடுக்கறார் எப்படி மந்திரி ஒரு பெட்டி மந்திரி பொண்டாட்டி ஒரு பெட்டி ஒரு பெட்ல மந்திரி படுத்துற முக்க இன்னொரு பெட்ல மந்திரி பொண்டாட்டி நோம குழந்தை பெக்க அவ முக்க இவ பெக்க மகாராஜனுக்கு அது மண்டு போட்டு நக்கன்னு சொல்லு போ என்ன நம்பு எங்கே போற முடியும் வந்துருங்க பூரான் பர்றான் பூரான் அண்ணா நீங்க சாட்டையை ஓங்கினாவே கை போகும் நீ எத்தனாவது மந்திரி நாலாவது மந்திரி சீக்கிரமாக என் மந்திரியை பொண்டாட்டி பெட்ல சேர்த்துட்டு வந்து பார்க்க சொல்லு மவராசா வந்துடுறா ஈடு திக்க முடியாது முடியாது வர மாட்டேன் மயிர் கூட வர மாட்டேன் எங்களை பாடுற எங்க மூஞ்ச பாடுற வந்துடுறா இங்க தர்பாஜி போன உடனே வந்து ரெண்டு பெட்டி எடுக்கிறார் ஒரு பெட்ல மந்திரி படுத்துற முக்க இன்னொரு பெட்ல மந்திரி பொண்டாடி நோம குழந்தை பெக்க அவ முக்க இவ பெக்க மகாராஜா நீங்க அதை மண்டி போட்டு நக்கன்னு சொல்லு போ அப்படியே சொல்லுமா அப்படியே சொல்லுங்க அப்படியே சொல்லுமா அப்படியே சொல்லு மகாராஜா நான் போய் பார்த்தா என்ன சொன்னா போய் பார்த்தாங்க பார்த்தாயா பார்த்து சொன்னுங்க பெட்ல கொண்டு போய் சேர்த்திட்டு வாடாங்கிற நீங்க சொன்னீங்கல்ல அத போய் சொல்லலாம்னு போனேன் ஆல்ரெடி அவன் 2 பெட் எடுத்துட்டான் ஒரு பொண்டாட்டி எதுங்க 2 பெட் 2 பொண்டாட்டி அவனுக்கு அவன் முக்க நல்லா கேட்குவான் 2 பொண்டாட்டி 2 பெட் எடுத்து ஒரு பெட்ல அவன் படுத்துக்கிட்டான் இன்னொரு பெட்ல அவன் பொண்டாட்டி படுத்துக்கிட்டான் அவன் முக்க ஓஹோ மந்திரி முக்க ஆச்சரியமா இருக்கிறது சாரி மந்திரி பொண்டாட்டி பெக்க அத நீங்க மண்டி போட்டு நக்க வர முடியாது புளிஞ்சு எடுத்துட்டு வர்றான் அவன் வந்தா தான் வருவேன் எடுத்துட்டு வர்றான் கருப்பு சட்டக்காரன் தான் வரணும் என்னால வர முடியாது நீங்களே அடி வாங்கி சாவுங்க ஏன் வர முடியாது முடியாதா முடியாது நீங்க என்னடா வர்றது முடிச்சு வாடா
போனா போதும் இடுப்புக்கு ஒரு கும்பிடு எந்த பொருட்களை கும்பிடுறாங்க எதுக்கு கும்பிடு உடுப்பு இந்த உடுப்புக்கா உடுப்புங்க ஏங்க இந்த ஒத்த கையில வச்சுக்கிறீங்களா அதை ஊசி பண்ணுங்க என்ன ஊசி பண்ணு எனக்கு இங்கிலீஷ் தெரியாது கல்யாணம் ஆயிடுச்சா தெரியாம ஒரு நாள் ஆகி போச்சு ஆபரேஷன் பண்ணிடுவேன் ஒரு காசு செலவெல்லாம் பண்ணி மந்திரி மகளே உங்களுடைய விளையாட்டுகளை விடிய விடிய வைத்துக் கொள்ளலாம் இருந்தாலும் கண்ணுங்களா சபைக்கு முத்தான ஒரு வணக்கம் ஏங்க உங்களால சாவடிக்கிறது பெரிய மேட்டரே கிடையாது அப்படியா சிம்பிளான விஷயம் எப்படா ஒரே நெருப்பு வச்சிருந்தா போதும் தலைவரே நெருப்பு கொடு தலைவரே ஆக்கி வைக்கப்பா டேய் உன்னை தான் அடிச்சா வாடா நான் வந்தீடா டேய் அடிப்பியா அடிப்பியா என்னடா 10 மாடு ஏமாங்க 10 மாடு இருக்குது அதெல்லாம் எத்தனை வருஷம் 10 இல்ல 20 இல்லடா அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் முடியாது 10 மாடு இருக்குது வெட்டப்படுமலுக்கு காலமினுக்கு வழக்க விடுங்க கல்யாணம் அங்கே சின்ன தனி கூட்டமெல்லாம் ஊர்வலம் நடக்கிறது நடக்குது யார் திருமணம் குமாரம் இந்த திருமணத்தை நடத்தி கோயிலுக்கு வாழும் இந்த திருமணத்தை நடத்தி கோயிலுக்கு வாழும் அண்ணனோ இந்த மணமக்களை வாழ்த்துகின்ற பெரிய மனசு யாருமோ மகாராஜா நீங்க கேனதானோ மகாராஜா பெரிய மனுஷர் தானுங்க அப்படி சொல் கடல் அலைக்கிற போனோரு கனாப்பத்தன போனோரு கடல் அலைக்கிற போனோரு கனாப்பத்தன போனோரு போய் வரும்போது எந்த கொண்டு வரும் கைநடிய போய் வரும்போது எந்த கொண்டு வரும் 17 நாளிலே பாலாதி கரையே மனுஷ கல்லு மாறுமோ மாணிக்க கல்லு தராமோ ஒரேகோ 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 கடல் அலைக்கிற போனோரு எவ்வளவு நக்க போறீங்க என்னடா மொழி எப்பனங்க என்ன மொழி போறீங்க எப்படி நக்க போறீங்க பாடுறாங்க என்ன பாசையடா இது அதே தெரியும் பாடுறவாள் நான் ஒண்ணுதான் சிரிக்காதீங்க மந்திரி மகளே சிரிக்காதீங்க அதுக்கு மேல பாட சொன்னீங்கன்னா அவனுக்கு தெரியாதுங்க ஆமாங்க ரெண்டாவடா போதும் டருனா ஓட பாட்டு குஞ்சு முடிச்சு ஆட்டு யாரு குதிரை புடிச்சாடுறது போதுமாடா இருந்தாலும் முடிப்பு திருவிழாவை ஒரு விழாவாக ஏற்பாடு செய்து அப்படி நமக்கு சாப்பாடு எப்படி அரிமணி சாப்பாடு சாப்பாடு நல்ல ஒரு ஒரு இலைக்கு 6 கிலோ கறித்தா உண்மைதான் அதையும் சோறாக போட்டு நமக்கு 35,000 ஆட்டு கறி விலை ஒரு கறி விலை உண்மை வயிறு திங்கிறதுக்கு இன்னும் வயிறு இன்னும் எவ்வளவு வேணாலும் திங்கலாம் உண்மைதான் ஆமாங்க அப்படி போதும் என்று அன்னதானம் போலாம் என்று சொன்னதான கொடுத்து தரதார குடி அருமையான நடத்தை இன்னும் ஈரோடு மாவட்டம் ஈரோட்ல மாவாட்டும் ஈரோட்ல கலைமகள் கலைக்கோவை ஆமாங்க கிராமிய தெருக்கூத்து கலைக்குழு சார்பாகவும் சார்பாக. என்னுடைய வாத்தியார் மணி வாத்தியார் சார்பாகவும் இன்னும் யார் செந்தில் வாத்தியார் சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் மீண்டும் முத்தானது வணக்கம் 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 இன்றைக்கு நமக்கு என்ன நாடகம் வைத்திருக்காங்க அரிமணி நாடுங்க என்ன நாடகம் ஆயா கொடுக்குற கூலி ஆளுக்கு பாடி மானவர்த்த நரமான சாபம் அரிமணி சாபம் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட நாளத்திலே நான் வந்து பார்த்தால் வகையானது நான் எங்கு வசிக்கிறேன் தெரியுமா தெரியும் சொல்லுகிறேன் சொல்லுங்க Hey!
கேட்டீங்க சாமி உங்க என்ன யாரு உங்க பேர் என்னங்க வேற என்ன சொன்னீங்க இல்ல உங்க பேர் என்ன தீர்த்தகிரி மலை ஆண்டு வரக்கூடிய கீர்த்தகிரி மலை ஆண்டு வரக்கூடிய அகண்ட மார்பு நிகழ்ந்தகாரங்கள் ஏங்க என்ன பேத்த கூத்தி மாலையா தீர்த்தகிரியா தீர்த்தகிரி கீர்த்தகிரி அகண்ட மார்பு நிகழ்ந்தகாரங்கள் உயர்ந்த நெற்றி ஒளிவிழி மார்பை போலை புல் போல என்னுடைய தலைமுடி மண்டமுடியா மண்டமுடி மண்வெட்டி போல என்னுடைய பற்கள் ஆலகால சித்தை போல அங்கங்கள் அறக்கற் கூட்டத்திலே இரக்கம் இல்லாமல் இருந்து வேறுதான் மாணவர்த்த குரல் என்று தெரியுதா என்ன எத்தனை தலை உங்க பேரு மாங்காய் வித்த சொர்ணாக்கு எத்தனை தலை எனக்கு ஒரே தலை ஆனால் எனக்கு எத்தனை தலை தெரியுமா 101 தலை அப்பா எத்தனை 101 தலை 101 தலைன்னா 22 கைகள் 202 கைகள் அடேங்க அப்பா எப்படி 202 கை தலை 101 தலை கை 202 கால் எத்தனை அது மட்டும் 2 தான்டா கால் எத்தனைங்க அது 2 தான் அது 2 அப்ப புள்ளல ஆராய்ச்சி எல்லாம் பண்றானே அடியில இருந்து ஆராய்ச்சி பண்றானே வாங்க உங்க பேர் மாங்காய் வித்த சொர்ணா மாணவர்த்தா சூரன் மாங்காய் வித்த சொர்ணன் ஆமா பேர் பாத்தீங்களா அருமையான பேர் மாங்காய் வித்த சொர்ணன் நல்லா கேட்டு சொல்லு கொள்ளக்காரன் சொல்றான் என்ன சொல்றேன் மாங்காய் வித்தனா இல்லங்க மகரவர்த்தா சொர்ணன் போய் இல்லங்க வியாபாரம் பண்றேனா இல்லங்க மகரவர்த்தா அம்மா அடியாத பிள்ளை படுக்காதான் இல்ல படியாதான் அப்படி ஒத்தா சொல்றாங்க ஒரே நிமிஷங்க ஒரு தலைக்கு கொஞ்சம் லைட்டா என்னடா சாவு வந்துட்டு போவேன் ஏண்டா அவர் எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வந்து ஆடினாரு அவருக்கு குத்துற பின்னு காசங்கடா எங்க பின்னுக்கா காசங்கடா எங்க சாமி குவாட்டருக்கு கொடுத்து விட்டீங்களா காசங்க எடு காசு நானே காட்டுறேன் சத்தியமா காசு எடுக்கணும் ஏய் ஆமாடா இல்லடா எவ்வளவு பாகாம முட்டை இவ்வளவு பச்சை வெச்சிருக்கீங்கல ரெண்டா சைஸ்ல பாக வேண்டியதானே தெரியலடா சத்தியமா காசு திரும்ப அங்க இல்லடா இங்க பாருங்க அறிவுமே இருக்குதா எத்தனை பேருக்கு குழம்பு கெடுத்துருப்பாங்க பாருங்க என்னடா நீ இப்படி எல்லாம் பண்ணலாமா சகோதரன் என்கிட்ட எடுத்து நீ வாங்குறியா பிள்ளாடி பகல் கண்டி புரோட்டா ரொட்டி பிச்சை பிச்சை எடுத்து மூடி வாங்கலாம் எடுறா லைனா போயிட்டு அது எடுத்தல அந்த அளவுக்கு பாதி கொடுத்துடலாம்ல நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படி மகவர்த்த சூரனாக இருந்தால் எப்படி வர்றீங்க என் தாயார் யார் தந்தையார் யார் தேவடைய முன்னீங்க தேவடியா முட்டிங்களா இல்ல நம்மள அழகா பெற்றிருக்காங்களே உன்னை பெத்த நேரம் எங்காவது கூத்து பார்க்க போயிருந்தா கூட வெடி வெடி கூத்து பார்த்துட்டு வந்திருக்கலாம் உங்க அப்பா அம்மா இது அழகா இருக்கு ஐயா பூச்சி குட்டி குஞ்சு என் தாயாரோ அடிச்சுக்கிட்டே யாருங்க அப்பா அம்மா யாருங்க எங்க அம்மா யார் தெரியுமா உங்க அம்மா யாருங்க ஏண்டா இழுக்குது இல்ல அப்பா அம்மா
என்ன சொல்லு என்னென்னமோ சொன்னீங்க. இல்ல அதே தான் அப்பா அம்மா தாயார் தாயார் என் தெய்வ தாய் தெய்வ தோய் யார் தெரியுமா? யாருங்க? என் பெத்த மாலா அம்மா யாருங்க? அம்மா அதி திதி அதி குதி அதி அதி திதி அதி திதி அதி திதி எண்டு எண்டம்மா. சரி அப்பா அப்பா காசிய பரிசி காஞ்ச பண்ண ரொட்டியா காசிப்பா ரிஷிடா. அட காசி பரிசி காஞ்சி போன ரொட்டியா காசி பரிசி ஈஜி போன ரொட்டியா காசிய பரிசி. டேய் இங்க பாரு ஏய் என்ன தூங்குறாங்க எல்லாம்? என்ன தூங்குறாங்க? அவங்க தூக்க வராதா? தூங்க கூடாதா? நான் வந்து தூங்கினால எப்படி எப்படி தண்ணி கொண்டு வா. ஓய் தண்ணி கொண்டு வந்து ஊத்து. என்ன பண்றது? தண்ணி கொண்டு வந்து ஊத்துற மேல நான் ஊதி எழுப்புடு. எழுப்புடு. தூங்குடா. தூங்குனா உண்டு அடிக்கும். எழுப்பி போறதுங்களா? எழுப்புடு. ஆமா எழுப்புன்னு சொல்றாரு. எழுந்திருக்குமா? முடியாது முடியாது முடியுமா? முடியாதுங்க. அந்த நாளைக்கு ஒத்து வரேன். அவங்க எழுப்புறான்னா சரி நான் எழுப்புறேன். எழுப்புறேன். இப்ப எழுப்புறேன். வாயை வடிச்சிட்டே கூடாது. என் தாயாரோ அதி திதி தந்தையாரோ காசிய பரிசி. காசி பரிசி. இவர்களுக்கு அள்ளிச்சலமாக நான் தந்தால் வளர்ந்துருந்தாளா? எனக்கென்று கல்யாணம் ஆச்சா? எதிரி இருக்கிறார்கள். எதிரி உங்களுக்கு தெரியா? எனக்கு எதிரி இருக்கிறாங்க 4 பேர். உனக்கு எதிரி. ஆமாங்க எனக்கு எதிரியா பாருங்க 3 பேர் இருக்கிறாங்க. யாரு? இங்க வாங்க காட்டுறேன். ராகு கேது சனி பாரு அங்க ஒரு சுக்கரன். அவங்க 4 பேர் தான் எனக்கு எதிரியே. அவங்க எப்படி உனக்கு எதிரியாங்க? ஆமாங்க ஆமா பெண்களாக இருக்கார்கள். ஆமாங்க வயதானவர்களாக இருக்கார்கள். ஆமாங்க அவங்க எப்படி எதிரியா? அவங்க தான் எனக்கு எதிரியே. எப்படி? ஆமாங்க ஏங்க வாங்க. அவங்க எப்படி எதிரின்னு கேக்குறியா? எப்படி? இங்க வாங்க சொல்றா. கெட்டதாங்க அப்பதான் சொல்ல முடியும். காதல் தான் சொல்ல நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். சொல்லு. என்னடா ரகசியம்? கவர்மெண்ட் கொடுக்குறேன் காசு 1500 கொடுக்குறாங்கல்ல, 1000 ரூபாய் 1500. அந்த பணத்தை அவங்க பேர் சொல்லி வாங்கி வச்சு தின்னுட்டாங்க. அவங்க ஓஏபி பணம் வாங்குறவங்க. ஏமா பாமலே அவங்கள நீ கட்சி எடுத்து கும்பிடணும்டா. 4 கிழவிங்க இருந்தா போதும் 1 லட்சம் ரூபாய் சீட்டு போட்டு வருஷம்லாம் கட்டலாம். அவங்களுக்கு என்ன செலவு? ஓசிலேயே சீலை கொடுத்துட்றாங்க. ஆமா மாதம் கண்டா அரிசியும் ஓசல போட்டுறாங்க. சக்கரை பருப்பு எல்லாம் அந்த ரேஷன் கடையில கொடுக்குற சீலையும் கட்டிக்கிறாங்க. காசை வாங்கி சீட்டு கட்டி நல்லா மகராஜனா இருக்கலாமா? அவங்களே குறை சொல்றாங்க. ஏரி வரைக்கும் போயிடுறாங்க, காட்டு வரைக்கும் போயிடுறாங்க. உனக்கு என்ன குறை? அவங்கதான் எனக்கு குறைய. ஆதார் கார்டு காட்டினா லோன்டா. சரி வாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதிரி நீங்களே. உங்களுக்கு எதிரி யாரு? அந்த தேவ பூச்சிகள் இந்திரன் சந்திரன் வாயு வருணன் குபேரன் இருக்கக்கூடிய சொல்லி 33 தேவர்கள் 48 அரசர்கள் என்ன கம்பெனி அஸ்தத்துக்கு வாங்க அன்னைக்கு வேலை தெரியும். சரிங்க. எப்படி அவங்க எல்லாமே என்ன என்ன காரணத்துல எதிரி? அதுக்கு பிறந்தவர்களோ தேவர்கள், திதிக்கு பிறந்தவர்களோ நாங்களாக அரக்கர்கள். அப்படிதான் நாங்கள் உடன் பங்காளியாக இருந்தாலும் எங்களுக்கென்று எப்படி எதிரியாக பார்த்தால் தெரியுமா? தேவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு முறை முடிவு செய்தார்கள். இந்த உலக மக்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டுமானால் நாம் தேவர்களுக்கு அழிவு என்பதே இருக்கக்கூடாது, சாகாமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உலக மக்களை நன்றாக கவனிக்க முடியும், பார்த்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி முடிவு பண்ணாங்க. அதற்கு என்ன செய்யலாம் அப்படி இருக்கும் பொழுது தேவ அமிர்தம் கடைய வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். தேவ அமிர்தம் என்றால் அதை குடித்தால் எந்த வயசுல குடிக்கிறோமோ அப்படியே இருக்கலாம். 16 வயசுல குடிச்சா அதே 16 வயசு தான். ஆமா, அவங்களுக்கு சாவே கிடையாது. நரை திரை மூப்பு பிணி இது நாளுமே அண்டாது. நரை என்றால் திரை என்றால் என்ன, மூப்பு என்றால் என்ன, பிணி என்றால் என்ன? ஒன்றா கேள். நரை என்றால் என்ன? என்றைக்குமே வயதாகாது, தலை நரைக்காது. திரை என்றால் என்ன? கண்களுக்கு எப்பொழுதுமே ஒளி மங்காது, கண் பார்வை குறையாது. பிணி என்றால் நோய் நொடி அண்டாது. மூப்பு என்றால் வயதே ஆகாது. சரி, அது மட்டுமல்ல, நாளை நடப்பது இன்றே தெரியும், நாளை மனிதன் நடப்பது நாளையே தெரியும். அப்படியா? சரி சரி. அதனாலே தேவாமிர்தம் கடையலாம் என்று சொல்லி தேவர்கள் எல்லாம் முடிவு செய்தார்கள். அப்ப என்ன தெரியுமா? என்ன நடக்குது? இந்த தேவாமிர்தம் கிடைவது நம்மால் மட்டும் முடியக்கூடிய காரியம் அல்ல, நம்முடைய பங்காளிகளாகிய அரக்கர்களும் வேண்டும், எங்களையும் நாங்களும் வேண்டும்.
இல்லை என்றால் நம்மால் இப்பேற்பட்ட அமிர்தத்தை அடைய முடியாது என்று சொல்லி முடிவு செய்தார்கள். அப்படி இருக்கும்போது எங்களிடத்து கண் பார்த்து மகிழ்ந்து பேசி பங்காளிகளே நாமோ தேவாமிர்தம் கடைய வேண்டும், அப்படி கிடைத்தால் அது என்ன கிடைக்கிறதோ ஆளுக்கு பாதி என்று ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு தேவாமிர்தம் கடைந்தோம். அந்த தேவாமிர்தம் என்றால் எப்படி உலகத்திலேயே பெரிய மலை மந்திரிகிரி மலை ஒரு மொத்தாக செய்தோம். திருப்பால் கடல் என்று சொல்லக்கூடிய பெரிய கடல், அந்த திருப்பால் கடலை தயிர் பானையாக செய்தோம். ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாம்பு 1000 தலை வளைத்த அந்த ஆதிசேஷனை வடக்கையிலாக செய்து ஆளுக்கு ஒரு புறமாக நின்று கொண்டோம். அப்பொழுது தேவர்களோ 1000 தலையாச்சு, ஒரு பாம்பு இருந்தாலே விஷம் அதிகமாக. இந்த 1000 தலை படைத்த இந்த நாகம் நம்ம என்ன செய்யும் என்று சொல்லி பயந்து கொண்டு வால் பக்கம் பிடித்துக் கொண்டார்கள். ஆமா, நாங்களோ அஞ்சான நெஞ்சங்கள், பயப்படாதவர்கள், இதற்குமே பயப்படாதவர்கள். அதனாலே அந்த தலைப்பக்கம் நாங்கள் பிடித்துக் கொண்டோம். அப்படி தேவர்கள் ஒரு புறமும் அரசர்கள் ஒரு புறமும் சேர்ந்து அமிர்தம் கடைந்தோம் கடைந்து கொண்டு சரி. அப்படி தேவாமிர்தம் கடைய அதில் முதலில் என்ன தோன்றி தெரியுமா? முதலிலே மூதேவி தோன்றினாள். மூதேவி என்றால் தவறாக நினைக்காதே. அந்த மூதேவி என்றால் நீ இப்பொழுது இப்படி இருக்க முடியாதா? எப்படி சொல்ற? என்ன சொல்ற? ஆரோக்கியமாதா ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். 24 மணி நேரத்துல வேலை 8 மணி நேரம், ஓய்வு 8 மணி நேரம், தூக்கம் 8 மணி நேரம். அப்படி மனிதன் தூக்கம் இல்லை என்றால் அவனால் நிம்மதியாக வாழவே முடியாது. அப்பேற்பட்ட மூதேவி பிறந்தாள், அதை எங்களிடத்திலே கொடுத்து விட்டார்கள். அடுத்ததாக ஸ்ரீதேவி பிறந்தாள். ஆதிலட்சுமி அதை அந்த வைகுந்த வாசனாகிய தன்னையடுத்து வாழ்வை வைத்துக் கொண்டார். பட்டத்து வெள்ளையான இருந்தது, பூச்சக்கரை குளிர் இருந்தது, பணம் காய்க்கக்கூடிய விரிச்சல். இப்படி அது மட்டுமல்ல, அந்த இந்திர லோகத்திலே நாட்டியம் புரியக்கூடிய 7 கன்னி பெண்கள் ரம்பை, ஊர்வசி, மேனகை, ரதி சொல்லக்கூடிய நாட்டிய பெண்கள் 7 பேர் இருந்தார்கள். அப்படி ஒவ்வொரு நாள் வந்து கொண்டே இருந்தது. நேரமோ அந்த நேரமாக எங்களுக்கோ அழைப்பு அதிகமாக. அப்பொழுது அந்த கல்லு சாரம் எல்லாம் பிறந்தது. அப்பொழுது பார்த்து தேவரெல்லாம் ஒரு என்று பேசினாங்க. அப்பொழுது நாங்கள் சொன்னோம், என்னப்பா? அப்பொழுது 5 நேரம் ஆன உடனே தேவாமிர்தத்தை கடலுக்குள் இருந்து கொண்டு வர தெரியுமா? தன்வந்திரி என்று சொல்லக்கூடிய ஒரு மகா முனிவர் ஒரு அதாவது பானையை எடுத்துக்கிட்டு அந்த தயாரான அமிர்த பானை எடுத்துக்கொண்டு மேலெழும்பி வந்தார். அதை வாங்கி வைத்து விட்டு பார்க்கும் பொழுது மாயமா மறைந்து விட்டார். அப்படி ஏதோ தேவாமிர்தம் தயாராகி விட்டது, குடிக்கலாம் என்று ஆர்வம் எடுக்கும் பொழுது அப்பதான் சொன்னாங்க, பங்காளிகளே இந்த அமிர்தத்தை அப்படியே குடிக்க கூடாது. ஏன்னா இவ்வளவு நேரம் களைப்படைந்து விட்டீர்கள். அவரு பங்காளிகளை நீங்க எல்லாம் களைப்பாகி விட்டீர்கள், முதல்ல களைப்பாருட்டோம், அப்புறம் பங்கு விட்டுக் கொள்ளலாம் என்று சொல்லி அதில் பிறந்த கல்லு, சாராயம், பீர், பிராதி இதெல்லாம் கொடுத்தாங்களா? ஆமா, சரி. பங்காளிகள் கொடுக்குறாங்களே நம்முடைய நன்மைக்காக கொடுக்கணும்னு சொல்லி நாங்களும் கவுடி எடுத்து கருத்ததே தண்ணீர் எழுத்ததே பால் என்று அந்த கல்லு சாராயத்தை எல்லாம் குடிச்சோம். அது குடிக்கும் போது கறியும் கொடுத்தாங்க. கல்லு சாராயம் குடிச்சு கறி சாப்பிட்டா இருக்கும். அது மட்டுமா இன்னும் விண்ணுங்குது. அப்பொழுது அந்த அமிர்தத்திலே இருந்தது. அந்த அமிர்தத்திலே அது மட்டுமல்ல 64 கன்னி பெண்கள் பிறந்தார்கள். அந்த பொம்பளைங்க உடலையெல்லாம் உருவிட்டாங்க, பாவாடை அவுத்துட்டாங்க, கண்கொள்ளா காட்சியா இருந்திருக்கும். அது மட்டுமா அப்படிதான் நடந்துச்சு. ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு போன் பண்ணிருக்கலாம், எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாம், ஒரு கடிதாசி போட்டிருக்கலாம். கடிதாசி லெட்டர் போட்டா வந்து சேர்றதுக்கு 2 மணி நாள் ஆகி போயிடும். போன் அடிச்சுதான் அடுத்த நிமிஷமே வண்டி இருக்கு எடுத்து புட்டுச்சா வண்டி எடுத்து புடிச்சு வந்துருப்பல. அது மட்டுமா உள்ள போட்டுருப்பாங்களே புறா 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 அது பறந்து போயிருக்குமே. ஏங்க உள்ள போட்டு அது பறந்து இருக்குமே. அதான் புறா புறானா உள்வாடி வாடியா
அட உள்ள போடுவாங்க ஜாக்கெட் உள்ள போடுவாங்க என்னடா அது தடா இட்லி துணி ஆடு இட்லி துணி சொல்லிட்டு திரியிறாரு அப்படினா அதான் இட்லி துணி தமிழ்ல பாலே அதுக்கு தமிழ்ல சொல்லணும்னா அதுக்கு பேரே இருக்குது யாரும் கோவிச்சுக்காதீங்க அதுக்கு பேர் என்ன தெரியுமா எவ்வளவு தான் கீழே அடிஞ்சு போயிருந்தாலும் அது தூக்கி நிமித்துறது அதுதான் அதுக்கு பேர் என்ன தமிழ்ல சொன்னோம்னா முளத்தாங்கி அப்படி அனைத்துமே உருவி கொண்டு அந்த 60 கண்மங்களையும் எங்கிட்ட விட்டாங்க சரி எங்களுக்கு எப்படா இருக்கும் அந்த போதைக்கும் அந்த களி சாப்பிடுறதுக்கும் அந்த 60 கண்டிப்பெண்கள் புது பானைகளா வந்தாங்க அம்மா நிக்கிறதுக்கு எப்படி இருந்திருக்கும் தாங்களும் அந்த பெண்களிடத்திலே சந்தோஷமாக விடிய விடிய சொன்ன அப்படியே அப்படி அந்த பெண்களுக்கு விடிய விடிய சரசலாமாக இருந்தோம் அப்படியே அயர்ந்து தூங்கி விட்டோம் விடிந்தது எழுந்து பார்த்தால் அங்கே தேவர்களும் இல்லை தேவ கன்னிகளும் இல்லை அங்கே இருந்த தேவாமிர்தமும் இல்லை அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிந்தது நம்ம ஏமாற்றி விட்டார்கள் நம்ம வைத்து ஏமாற்றி விட்டார்கள் சும்மா விடலாமா 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 எதிரி கூட மன்னிக்கலாம் ஆனால் துரோகி மன்னிக்கலாமா மன்னிக்க எதிரி கூட எதிரில வச்சுக்கலாங்க துரோகிய தூரத்துல கூட வைக்க கூடாது துரோகி எனக்கு நம்பிக்கை துரோகி அவன் தாயா யார் பழிக்கு பழி வாங்க வேண்டும் பஞ்சத்திற்கு பஞ்சத்திற்கு வேண்டும் என்று சொன்னால் இப்படியே போனால் நம்ம ஏதாவது செய்து விடுவார்கள் ஏன்னா உங்களுக்கு சாவு என்பதே இல்லையே அதனால ஏதாவது செய்ய வேண்டுமானால் வடகோடி காலத்தில் இருக்கின்ற காளி கோயிலுக்கு சென்று அங்கே தேவியை வணங்கிவிட்டு பிறகுதான் அந்த தேவர்களை சிறப்பிக்க சொல்ல வேண்டும் அதனால வனத்துக்கு காளி தேவி கோயிலுக்கு போறோம் முதல்ல கொண்டாடிக்கிட்ட வரம் வாங்கி கொண்டு போகலாம் ஆமா அம்மா எனக்கோ வரம் வேண்டும் தாயே. தாயே எனக்கோ சாகாத வரம், ஏகாத உடல், ஆங்கார கோபம், அழியாத செல்வம் எல்லாம் கொடுத்து தர வேண்டும் தாயே. மகனே சாகாத வரம், ஏகாத உடல் வேண்டும் என்றால் நான்
வேண்டும். என்ன கேட்கும்படியா? கூலி கேக்குறான். ஆடி கூலி கேட்கிறாளா? ஆமா. காலியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாளா? கூலி இல்லாத எங்க நடக்குது? தாயே, நீ கேட்காமலே ஆடு பண்ணி கோழிக்கு அத்தனை தருகிறேன் தாயே. நான் கேட்டபடி எப்படி தெரியுமா? எப்படி? ஒரு குலத்து மன்னராக இருக்க வேண்டும். மகனும் மனைவியாக இருக்க வேண்டும். அப்படியாப்பட்ட 101 மகனை கொண்டு வந்து நீ கடவுளை கொடுத்தால் நீ கேட்ட வரம் நான் கொடுப்பேன். அம்மா, என்ன ஒரு ஆச்சரியம்! எனக்கோ 102 தலை. அதே போல ஒரு குலத்து மன்னராக இருக்க வேண்டும், மணிமானம் தரித்தவராக இருக்க வேண்டும். அப்பேற்பட்டவர்களை கொண்டு வந்து எனக்கு பலி கொடுத்தால் நான் கேட்டவன் தருவேன். அப்படி தரவில்லை என்றால் அப்படி கடவுளை என்றால் நான் உன்னையே பலியாக ஏற்றுக்கொள்வேன். அறிஞர் தாயே, அவ்வளவுதானே? இதோ இத்தனை சென்று அந்த மன்னர்கள் 101 மன்னர்கள் ஒரு குலத்தை பிறந்தவர்கள் எங்கிருந்தாலும் சரி தேடி கண்டுபிடித்து உங்களுக்கு கடவுளை தருகிறேன் தாயே. ஏங்க நீங்க அம்மாவுக்கு வந்து பலி கொடுக்கறன்னு சொல்லிட்டீங்க. உலக நாட்டுல இருக்கிறது 56 நாடு. ஒரு நாட்டுக்கு ஒரு மன்னர்னா கூட 56 மன்னர் தான் ஆச்சு. எப்படி 100 மன்னர் கண்டுபிடிப்பீங்க? 101 மன்னர் யோசனை பண்ணுங்க. இதுக்கு ஏதாவது ஒரு விமர்சனம் பிறக்கும். தாய் சொன்னதே ஆச்சரியத்தை அறிவை இந்த விளக்கத்துக்கு வந்து அம்மா காளி அம்மாவே கேளுங்க. மந்திரி அதுக்குதான் அடிக்கடி அருகில் இருக்க. அம்மா தாயே, முத்திரகாளி தாயே, இந்த உலகமோ 56 தேசம். இந்த 56 தேசத்திலே 56 மன்னர்கள் தான் இருக்கிறார்கள். நீங்கள் கேட்பதோ 101 மன்னர்கள். நான் எங்கே அம்மா தேடி செல்வேன்? உனக்கு சொந்தமான இந்த தீர்த்தமலை அருகாமையிலே கடவுளாய் ஞானம் இருக்கிறது. அந்த காமராஜிலே மகனம் சரி, கருப்பு குடாரம் அமைத்து வேட்டைகள் ஆடிவிட்டு அனுமதி பெருமை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை பிடித்து வந்து எனக்கு வெளியானார் அப்படியாப்பட்ட வரத்தை நான் கொடுப்பேன். தக்க யோசனை. நல்ல யோசனை. அதாவது ஆலோசனையும் சொல்லி எனக்கு தகுந்த வழியை சொல்லிவிட்டு இருந்தாங்க. கொண்டு வந்து எனக்கு வழி கொடுத்தாயானால் நீ கேட்டவரும் கொடுப்பேன். மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன். இதோ நான் கேட்ட பிரகாரம் எனக்கு வழி கொடுத்தால் பார்ப்பேன். இல்லை என்றால் இந்த காளியாதேவி உன்னையே பலியாக எடுத்துக்கொள்வேன். இந்த இரவு வேளையிலே புறப்படுறோம். புறப்பட்டு போய் தாயாகிய எனக்கு வரம் கொடுக்க தயாராகி விட்டார். இந்த விஷயத்தை கொண்டாடி சொல்லிட்டு போனோம். ஆமாங்க, சாவே போனா கூட சம்சாரத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு சாவறதுக்கு போறதா சொல்றாங்க பாருங்க. அப்படி ஒரு பழமொழி சீக்கிரமாக என் மனைவியார் வசந்த சேனாவை அழைத்து எங்க போனாலும் ராமலிங்க வெளியே போறதா இருந்தா முன்னாடி சொல்லிட்டு ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சு போறோம். திரும்பி வருமா வர மாட்டோமா தெரியல. நல்ல ஒரு விஷயத்துக்காக போறேன். அதனால உன்னை உயிரோடு போறது தாங்க. போறது தான் யாரு தடுத்தாலும் நிக்கிறது. நீ போ. சம்பளமே வேணாம்.
என்ன இவ்வளவு சந்தோஷமா போற சொன்ன உடனே இதோ உங்க பொண்டாட்டி ஏதோ ஒரு வேலை சொன்னா நான் நிறுத்தி நிதானமா செய்வேன். இப்ப சொன்ன உடனே சந்தோஷம் போன என்ன கட்டிட்டு ஓடுறானே நல்ல மனுஷனா நீ தடிக்க வராங்க எப்படி போட்டாரு தலை சுத்தி போடுறாரா என்ன இவ்வளவு சந்தோஷமா போற? அதான் உங்க பொண்டாட்டி போக சொன்னீங்களே அவன் வரையா எதுக்கு பொண்டாட்டி நான் வரல. அதனால மறந்தே வெகு நாள் ஆச்சு அதெல்லாம் வாய்தா ஏடா, நீ போறது இல்லாம குடுக்கோடா. சரி என் பொண்ணு தள்ளி அழைத்து வா என்றால் போறியா? அழைத்து வா. சாப்பிடறதுக்கு போறோம் வசந்த சேனா வருமிடம் காண்க